ஒரு ஏழை குடும்பம் இருந்துச்சு. அவங்க கிட்ட ஒரே ஒரு கிண்ணம் நூடுல்ஸ் தான் இருந்துச்சு. அம்மா முதல்ல சாப்பிட்டாங்க. பாதி கிண்ணத்துக்கு மேல சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அப்புறம் சின்ன பையன் வந்தான். மீதி இருந்ததை வேகமா உறிஞ்சி குடிச்சிட்டான். அக்கா வந்தப்போ கொஞ்சமா நூடுல்ஸ் சூப் தான் இருந்துச்சு. அவங்க ஒரு சொட்டு கூட யாருக்கும் வைக்கல. அப்பாவுக்கு ஒரு வாய் கூட கிடைக்கல. அன்னைக்கு ராத்திரி நல்லா சாப்பிடணும்னு அவங்க ஒரு கடைக்கு போனாங்க. அங்க ஒரு ஆஃபர் இருந்துச்சு. ₹1க்கு ஒரு கோழி. ஆனா டேபிள்ல உட்காந்து சாப்பிடணும். அவங்க புத்திசாலித்தனமா யோசிச்சாங்க. எல்லாரும் வேற வேற டேபிள்ல உட்கார்ந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோழி கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனா சாப்பாடு வந்தப்போ ஒவ்வொரு தட்டுலயும் நிறைய மிளகாய் இருந்துச்சு. அவங்க விடாம அந்த மிளகாய்க்குள்ள கோழி இருக்கான்னு தேடிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த மிளகாய் ரொம்ப காரமா இருந்துச்சு. அப்பாவும் தம்பியும் முடியலன்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போகலாம்னு நினைச்சாங்க. ஆனா வெயிட்டர் ஒரு போர்டு காட்டினாரு. எல்லாத்தையும் முடிச்சாதான் போகணும்னு அதுல எழுதி இருந்துச்சு. வேற வழி இல்லாம அவங்க அந்த காரமான சாப்பாட்டை கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடிச்சாங்க. இப்போ போயிடலாம்னு நினைச்சப்போ வெயிட்டர் ஒரு வெயிட் போர்டு கொண்டு வந்தாரு. மீதி இருக்கிற சூப்போட வெயிட்டுக்கும் காசு கொடுக்கணும்னு சொன்னாரு. ரொம்ப டயர்டா இருந்தவங்க அந்த காரமான சூப்பை முழுசா குடிச்சாங்க. கடைசியா எல்லாம் முடிஞ்சதும் அந்த குடும்பம் பக்கத்துல இருந்த டாய்லெட்டுக்கு வேகமா ஓடுனாங்க. தண்ணியை குடிச்சு அவங்க வாயை ஆற வச்சுக்கிட்டாங்க. இனிமே இந்த கஷ்டம் முடிஞ்சதுன்னு கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க.